அத்தை என்னமோ கேக்குறா பாருங்க அத்தை. என்னம்மா வேணும் உனக்கு? லட்டா? அத்தை அவ ரவா லட்டு தான் கேக்குறா, செய்யலாமா? ஓகேம்மா, ரவா லட்டு செஞ்சிடலாம். நெய் கொஞ்சம் விட்டு 2 கப்பு ரவை கொட்டிக்கிறேன். என்னது இது? என்ன கலர்? என்ன செய்றோம்? லட்டு செய்றோம். என்ன லட்டு? ரவா லட்டு. கட்டியா இருக்கு. நல்லா இருக்குமா? லட்டு பிடிக்குமா உனக்கு? யாரு அந்த பிரணீதா? யாரு பிரணீதா? நீ பிரணீதாவா? நீ பிரணீதா இல்ல, நான் தான் பிரணீதா. இல்ல அம்மா. ரவை வறுத்தாச்சு, எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். ஆறணும். இதுல 1.5 கப்பு சர்க்கரை, இன்னும் 1/2 கப்பு. இதை அரைச்சிட்டு வந்துருமா? அதோடய ஒரு பாக்கெட் ஏலக்காய் போட்டுக்கலாம். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். சர்க்கரை வந்து நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ சர்க்கரை வந்து பவுடர் பண்ணியாச்சு, அதை வந்து தட்டில் கொட்டிக்கலாம். ரவை ஆறிடுச்சு. இதை லைட்டா ஒரு ஓட்டு மட்டும் ஒட்டி எடுத்துக்கலாம். ரவையை ஒரு ஓட்டு மட்டும் ஒட்டி எடுத்துட்டேன். இதையும் வந்து இந்த சர்க்கரையோட கலந்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். இது நல்லா கிளறி விட்டுக்கணும். கட்டியெல்லாம் நல்லா கலந்தாச்சு. சும்மா கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம். ஓரமா கொஞ்சமா ஊற்றணும். நல்லா கிளறியாச்சு. பால் ஊற்றி உருண்டை பண்ணிக்கலாம். லட்டா யாருக்கு? லட்டு சைஸ் இருக்கு, பெருசாயிட்டே போகுது. கொஞ்சமா ஊற்றி பண்ணிக்கலாம், அதுக்கு நிறைய ஊற்ற. பிரணீதா குடிச்ச ரவா லட்டு செஞ்சாச்சு. டேஸ்ட் பார்க்கட்டும். இந்தா பிரணி, ஏய் சாப்பிடு. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? பிரணீதாக்கு இந்த ரவா லட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை. இது யாருக்கு? அண்ணாக்கா ஃபர்ஸ்ட், நீ அப்புறம் வாங்கிக்கிறியா? வெரி குட். பிரணீதா ஏதோ வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா அவங்க அப்பாட்ட அடம் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு கேட்கலாம் வாங்க. பிரணி, உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? வாட்டர்மெலனா? சரி வாங்கலாமா? பை. பாப்பா வந்து வாட்டர்மெலன் கேட்டதுமே அவங்க அப்பா என்னையும் கூட்டிட்டு போய் ஃபுல் பழமே வாங்கிட்டாரு. வாட்டர்மெலன் வீட்ல எடுத்துட்டு வந்து வச்சதும் போதும் அவளே ஒரு பெரிய பிளேட் எடுத்துட்டு வந்து கொடுத்து கட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டா. என்ன பண்ணலாம்? கட் பண்ணலாமா? இது யாருக்கு? அண்ணாக்கா ஃபர்ஸ்ட், நீ அப்புறம் வாங்கிக்கிறியா? வெரி குட். பாத்தியா பாப்பா, உனக்கு தான் ஃபர்ஸ்ட்ங்கறா. வெரி குட். இது யாருக்கு? பாப்பா. பிரணீதாவை ஸ்கூட்டில பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போறதே கஷ்டமா இருக்கும். அவள் நெண்டிட்டே இருப்பா. அவளை ஃப்ரண்ட்ல உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்காக குட்டியா ஒரு சீட்டர் வாங்கியிருக்கோம். ஓகேமா? இந்த உட்காந்துக்கலாமா? இந்த சீட்டரை ஃபோல்ட் பண்ணி நம்ம வண்டியோட பேக் சைடு கூட வச்சுக்கலாம். இதை வந்து மாட்டுறதுக்காக கிளாம்பும் போல்டும் அவங்களே கொடுத்துருக்காங்க. நான் பக்கத்துல இருக்க மெக்கானிக் ஷாப்லயே கொடுத்து இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த சீட்டரை அந்த ஹூக்ல மாட்டி விட்டு கீழே வந்து ஸ்டாண்டை வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்டிஃபா இருக்கு. இப்போ வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாம பிரணீதாவை ஃப்ரண்ட்ல வச்சுட்டு சோலோவா வண்டி ஓட்டலாம். பிரணீதா வந்து ரொம்பவே ஹாப்பி. முன்னாடி இருக்க பட்டன், ஹாரன் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டே வந்தா. உங்களுக்கும் இந்த லிங்க் வேணும் அப்படின்னா ப்ராடக்ட்ல டேக் பண்ணியிருக்கேன், வாங்கிக்கோங்க. இங்க பாத்தீங்களா எத்லு கூண்டு சுத்தி, இதை பார்த்தாலே ஆர்டர்ங்கிற ஞாபகம் தான் வருது. வீட்டு வாசல்லையே ஷூ, ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கண்ணா பின்னான்னு விட்டுறாங்க. அதை ஆர்கனைஸ் பண்றதுக்காக நம்மளே ஃபிட் பண்ற மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கினேன். இதுக்குள்ள நிறைய பேனல்ஸ், அதை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி சின்ன சின்ன பால் டைப்ல கொடுத்துருந்தாங்க. இது பிளாஸ்டிக் மெட்டீரியல் நினைச்சு வாங்கினேன். இது ஒரு திக்கான பிளாஸ்டிக் ஷீட்டு, சுத்தில ஸ்டீல்ல ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்க அந்த பிளாஸ்டிக்கை 4 கார்னர்லயும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபிக்ஸ் பண்ணிரணும். கொடுத்திருக்க பேனலை 3 கார்னர்லயும் வச்சுட்டு சுத்தில வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தட்டி ஃப்ரண்ட்ல வந்து டோர் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி அழுத்தி விட்டுறணும். தட்டின தட்டில சுத்தியில புடுங்கிட்டு விழுந்துருச்சுங்க கீழே. எல்லாம் முடிஞ்சது. லாஸ்டா அந்த டோர் போட்டா முடிஞ்சது. ஃபைனலா அதுதான்.
ஓகே, முடிஞ்சது எல்லாமே. இது ஃபைனலா முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருந்தது. ஃபைனலா இது வந்து முடிஞ்சிருச்சுங்க. இதை ஃபிட் பண்றதுக்காட்டி போதும் ஆயிடுச்சு. ஆனால் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல செமையா இருக்கு. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா டேக் ராட்ல கொடுத்துருக்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னது டயட்ல இருந்தா டேஸ்டான ஃபுட்லாம் சாப்பிட முடியாதா? யாருங்க சொன்னா? இன்னைக்கு வந்து நம்ம சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ஒரு ஃபுட்டு தான் செய்ய போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கேரட் ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து நீளமா மெலிசா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி லென்த்தாவும் மெலிசாவும் கட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து முட்டைக்கோஸா கட் பண்ணிக்கலாம். இதையும் சேமா நீளமா அழகா கட் பண்ணிக்கலாம். இப்ப முட்டைக்கோஸா அதே லெவலுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து சேம் அதே மாதிரி கேப்சிகத்தையும் நீளமா கட் பண்ணிக்கலாம். ஓகே, கேப்சிகமும் முடிஞ்சது. இப்ப வெங்காயத்தை கட் பண்ணிட்டா அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். வெங்காயமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். அடுத்து வந்து முட்டை தான். 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்துல உடைச்சு ஊத்திக்கலாம். இதோட உப்பு கொஞ்சமா கலந்து தோசை மாதிரி ஃபுல்லா ஊத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆல்ரெடி வந்து ஒரு சப்பாத்தி சுட்டு வச்சிருக்கேன். அதை வந்து இப்படி ரோல் பண்ணி நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே, சப்பாத்தி இந்த மாதிரி கட் பண்ணி நூடுல்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். அடுத்து வந்து ஆம்லெட் வந்து வெந்துருச்சு. ஸோ அதை எடுத்து இதையும் அதே மாதிரி சப்பாத்தியை கட் பண்ண மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஆம்லெட்டையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து தாளிக்கலாம். எண்ணெய் வந்து லைட்டா ஊத்திக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து 2ஆ கட் பண்ணி, பச்சை மிளகாய் பொரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா காயும் ஒட்டுக்காவே போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கலாம். சிம்லியை வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வேக வச்சுக்கலாம். காய் கொஞ்சம் வேகட்டும். ஓகே, 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டு அதோட மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட சோயா சாஸ் கொஞ்சம். ஓகே, எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச சப்பாத்தி, முட்டை உடையாம, அந்த ஆம்லெட் கட் பண்ணது வந்து உடையாம அழகா கிண்டி விடணும். இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை சாப்பிட ரெடி. செஞ்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு வெயில் அடிச்சது, பார்த்தா பயங்கரமா மழை வருதுங்க. கிளைமேட் சூப்பரா இருக்கு. செஞ்சு முடிச்சாச்சுங்க. காலையில இருந்து வெயில் அடிச்சது, இப்ப பாத்தீங்கன்னா செம்மையா மழை பெய்யுது. கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு. இதை இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து செமையா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ்ல வேற என்ன உங்களுக்கு டிப்ஸ் வேணுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். பாய். டெய்லி இந்த மாதிரி ட்ரெஸ் அயர்ன் பண்றதுக்காட்டி போதும்னு ஆயிடுது. சத்தி, என்ன இந்தா இனிமே ஈஸியா அயர்ன் பண்ணு. அப்பா, நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க ஸ்ட்ரீமிங் வெர்டிகல் அயர்ன் பாக்ஸ் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. பாக்ஸை ஓபன் பண்ணா ஸ்ட்ரீமிங் அயர்ன் பாக்ஸ், மெஷர்மெண்ட் கப்பு, கிளவுஸ், பிரஷ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது கீழே இருக்க கண்டெய்னரை ஒரு பட்டன் பிரஸ் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா தனியா வந்துடும். அதுல வந்து ஓபன் பண்ணி அதுக்குள்ள நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். மறுபடியும் இந்த பாக்ஸ் அதுலயே இன்செர்ட் பண்ணிட்டு பிளக் பாயிண்டை சொருவிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். இதை வெர்டிகலா மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அந்த ஹீட் வந்து ஸ்டீமோட வரதுனால அந்த சுருக்கம் வந்து போயிடுது. இப்போ 2 சைடுக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இப்போ வந்து என்னோட டாப் வந்து ஒன்னு ரொம்பவே சுருங்கி இருக்கு. இதை வந்து நான் ஆங்கிள்ல மாட்டிடுறேன். இப்போ ஒரு பக்கம் மட்டும் ஸ்ட்ரீமிங் அயர்ன் பாக்ஸை வச்சு நான் அயர்ன் பண்ணி காட்டுறேன். மேல இருந்து கீழே வரைக்கும் இழுத்தா போதும். இப்போ 2 சைடுக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டேக் ராட்ல லிங்க் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. போட்டதே தான் போடுறாங்க. என்னங்க, நாளைக்கு உங்களுக்கு பர்த்டே வருது. ஆமா, அதான் வருஷம் வருது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். பாடுறா, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல இப்பயாவது உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தோணுது. அதனால உங்களுக்கு என்ன கிஃப்ட் பிடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதையே வாங்கி உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணிருக்கேன். எப்படி என் பர்த்டேக்கு நானே கிஃப்ட் சூஸ் பண்ணோம், அதை நீ சர்ப்ரைஸா கொடுப்ப. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு.